Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy, holy. Oh, you Lord God Almighty. Worthy is the Lamb, worthy is the Lamb. You are holy. My dear brothers and sisters, the word of God says our God is not only a God of praises. You know why God created us? To praise the living God. தேவன் துதியின் மத்தியில் வாசம் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் நமக்கு எதற்காக படைத்தார் தெரியுமா? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, சுவாசமுள்ள ஞாவும் கர்த்தரை துதிப்பதாக. இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற எல்லாருக்கும் சுவாசம் இருக்குதுன்னு நான் நம்புறேன். I believe that you are alive. Only the dead people don't praise God. You are alive. God has kept us alive to praise God, to worship God. இந்த நாளில் நானும் அன்பு சகோதரன் சாம் அட்சன் ரெண்டு பேரை இணைந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். Could you join with us? Before that, shall we do a small prayer? Heavenly Father God, பரலோக தகப்பனே, we come to your throne of grace. உம்முடைய கிருபையின் சிங்காசனத்திற்கு நேராக நாங்கள் வருகிறோம். உம்மை தவிர எங்களுக்கு யாருமே இல்லையப்பா. There is none other than you, God. You are the only God who died on the cross and shed every drop of blood just for us. சிலுவையிலே ஒவ்வொரு சற்று ரத்தத்தை எங்களுக்காக நீ சிந்தினீரப்பா, எங்களுக்காக சிந்தினீரப்பா. ஆண்டவரே, உம்முடைய ரத்தம் வீண் போக கூடாது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருத்தரும் நீர் அவர்களை எவ்வளவா நீ நேசிக்கிறீன் அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். Let them know how much you love them. Let them know how much you care for them. அவர்களை எவ்வளவாக நீ அன்பு கூறுகிறீர், நேசிக்கிறீர் அவர்கள் புரிந்து கொள்ளட்டும். நீர் பேசுகிற தேவன் என்று அவர்கள் அறிந்து கொள்ளட்டும். இன்றும் அற்புத அடையாளங்கள் செய்கிறவர் என்று அவர்கள் பார்க்கட்டும் ராஜா. Let them know and see that you are a God who speaks. Let them know that you are a God who yet heals and delivers people who trust you. We give this program into the hands. We come against every powers of darkness. இந்த நிகழ்ச்சியை உம்முடைய கைகளில் நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த நிகழ்ச்சிக்கு விரோதமாக செயல்படுகிற எல்லா அந்தகார கிரிகளை நாங்கள் சபிக்கிறோம் ராஜா. தடைகள் நீங்கி போகட்டும். நீர் பெரிய காரியம் இந்த நாளிலே செய்ய போகிறீர். ஆமென். எல்லாருமே கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தரை துதிப்பது நல்லது. நீங்கள் துதிக்க துதிக்க கர்த்தருடைய கிருபை வரும். அவருடைய கைகள் குறுகும். இன்றும் கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா? அவர் நல்லவர். எஸ், கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. கர்த்தரின் கை குறுகவில்லை, கர்த்தரின் வாக்கு மாறிடாதே. சுத்தர்களாய் மாறிடவே சுதந்தரில் பொறிந்தனரே. சுத்தர்களாய் மாறிடவே சுதந்தரில் பொறிந்தனரே. விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ பலராதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். நெஞ்சமுடி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவுள் அரணே. நெஞ்சமிடி அஞ்சிடாதே, தஞ்சம் இயேசுவுள் அரணே. தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார். தம் ஜனத்தை சீக்கிரமாய் தம்முடன் சேர்த்துக் கொள்வார்.
விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பான். மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சூழலில் காத்திருக்க, மேகம் கொண்ட வாக்குத்தத்தம் சூழலில் காத்திருக்க, விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து நேரிடுவார். விசுவாசத்தால் உரிமை கொள்வார், விரைந்து முன்னேறிடுவார். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே. விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார், விசுவாசத்தால் நீதிமான் என்றும் என்றும் பிழைப்பார். எந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, சொல்வோம். கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஓஹோ, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, நம்முடைய தேவன் போல பரிசுத்தமுள்ள தேவன் ஒருவரும் இல்லை, ஒப்பற்ற தெய்வமாயிருக்கிறார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி சொல்லுவோம். ஒப்பற்ற என் செல்வமே, ஓயல்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓயல்தன் இயேசுநாதா, கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான், கடந்ததை மறந்தே கண் முன்னால் என் இயேசுதான், தொடர்ந்து ஓடுவே, தொடர்ந்து ஓடுவே. தொல்லைகள் என்ன செய்யும், தொல்லைகள் என்ன செய்யும், ஒப்பற்ற என் தெய்வமே, ஓயல்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓயல்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் தெய்வமே, ஓயல்தன் இயேசுநாதா, ஒப்பற்ற என் செல்வமே, ஓயல்தன் இயேசுநாதா. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவருடைய அன்பை சொல்ல சொல்ல, ஆண்டவர் நினைத்த அன்பை பாட பாட வார்த்தைகளே இல்லை.
1000 நாவுகள் போதாது என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. எத்தனை நல்லவர், எத்தனை நல்ல தெய்வம். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கும் விரும்புகிறதுக்கும் அவர் அதிகமாக கிரியை செய்கிற தேவன். More than we are praying for, more than we are desiring for, more than we are asking for. He is a God who fulfills our heart desire. Even today when I was waiting and praying just for you, God gave this verse into my heart. Isaiah chapter 54 verses 10. For the mountain shall depart and the hills be removed, but my kindness shall not depart from thee, neither shall the covenant of peace be removed. இந்த நாளிலே ஆண்டவருடைய சமூகத்தில் உங்களுக்காக ஜெபித்த போது ஆண்டவர் என்னோடு வாக்குத்தத்தமாக என்னோடு பேசின ஒரு வார்த்தை ஏசாயா 54:10. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமல் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உண்மையில் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார் என்று வார்த்தை சொல்லுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் வாக்கு மாறாதவர். ஆனா தேவன் நம்மை குறித்து வைத்திருக்க உயர்ந்த திட்டத்திலே அவர் மாறாதவர். Situation might change, people might change, everything might change, but God says, I'm unchanging about the plans that I have for you. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அந்த வசனம் சொல்லுகிறது, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். The Bible says, my grace will not leave you nor forsake you. My grace will not depart from you. என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் இருக்கும் என்று சொல்லி அந்த வசனம் சொல்லுகிறது. ஆங்கில வேத புத்தகத்தை நீங்கள் படிப்பீரானால், கம்ப்ளீட் ஜூவிஷ் பைபிள் என்று வேத புத்தகத்தை அந்த வசனத்தை நீங்கள் படிப்பீரானால், கிருபை என்ற பதத்திற்கு மை கிரேஸ் என்ற வார்த்தைக்கு மை கிரேஸ் ஷால் நாட் டிபார்ட், கிருபை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. வைக்லிஃப் பைபிள் ஆங்கில வேத புத்தகத்தை நீங்கள் படிப்பீரானால், கிருபை என்ற பதத்திற்கு மை mercy shall not depart. mercy என்றால் என் இரக்கம், உன்மேல் நான் காட்டுகிற இரக்கம் அவைகள் ஒரு காலம் மாறி போவதில்லை. கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் KJV ஆங்கில வேத புத்தகத்தில் நீங்கள் படிப்பீரானால், கிருபை என்ற பதத்திற்கு ஆங்கிலத்தில் சொல்லுகிறது my kindness will not depart from you. kindness என்ற பதம் என் தயவு உன்னை விட்டு விலகாமல் இருக்கும். NIV நியூ இன்டர்நேஷனல் வெர்ஷன் ஆங்கில வேத புத்தகத்தை நீ படிப்பீரானால், கிருபை என்ற பதத்திற்கு my unfailing love shall not depart from you. unfailing love என்று சொல்லும் பொழுது என்னுடைய அன்பு, நான் மேல் வைத்திருக்கிற அன்பு ஒரு காலம் மாறாது. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், ஆண்டவர் சொல்கிறார் நான் மேல் வைத்திருந்த அன்பு மாறாது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த காலகட்டத்தில் நான் பார்க்கும் பொழுது எங்கும் அன்பு தனிந்து போகிறது. கணவரோட அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது, மனைவியோட அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது, பிள்ளைகளோட அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது, நண்பர்களுடைய அன்பு மாறிக்கொண்டிருக்கிறது. சூழ்நிலைக்கேற்ற போல் மக்கள் மாறிக்கொண்டே போகிறார்கள். ஆனால் தேவன் நம்மை வைத்திருந்த அன்பு ஒரு காலம் மாறாது. அது நித்தியமான அன்பு, நமக்காக ஜீவ பலியாக தியாகம் செய்த ஒரு அன்பு, இரத்தத்தை சிந்தி நம்மேல் பாசத்தை காட்டின ஒரு அன்பு. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, அவர் மாறாதவராய் இருக்கிறார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளை, கிருபை என்ற பதத்திற்கு தயவு, அன்பு, இரக்கம், கருணை, கன்சர்ன், கிரேஸ், லவ், யூ கேன் கோ ஆன் சே. என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெறும் பொழுது அவன் பெறுகிற நன்மை என்ன தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. ஆதலால் ஒரு புதிய சந்ததி உருவாகிறதுக்கு அவர் காரணராக மாறினார். மோசேக்கு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. அதன் நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களை நடத்துகிற ஒரு சிறந்த தலைவர் மாறினது மாத்திரமில்லை, இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு புதிய இடத்திற்கு, கானான் தேசத்திற்கு, வாக்குத்தத்தமான தேசத்திற்கு கொண்டு போகிறதுக்கு காரணனாக மாறினார். மரியாளுக்கோ கர்த்தருடைய பார்வையிலே கிருபை கிடைத்தது. அதெல்லாம் நடந்தது என்ன? கர்த்தருடைய வசனம் சொல்லுகிறது, என் அன்பு தேவச்சனமே, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் பிறக்கிறதுக்கு தாயாக ஒரு பாத்திரமாக தேவன் அவர்களை தெரிந்து கொண்டார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, தேவன் மோசேயை தெரிந்து கொண்டார், நோவாவை தெரிந்து கொண்டார், மரியாளை தெரிந்து கொண்டார். அதே தேவன் தான் உங்களை தெரிந்து கொண்டார்.
ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெறும் பொழுது அவன் பெறுகிற வேறொரு நன்மை என்ன தெரியுமா? நோவாவுக்கு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. ஆதல் நடந்தது என்ன? அவரும் அவர் குடும்பம் ரட்சிக்கப்பட்டது. Noah found favor in the sight of God. Noah found grace in the sight of God. Not only he was a reason to start a new generation, he also became he and his family was safeguarded from the great flood. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, நாம் பாதுகாப்பாக இருக்க வேண்டுமா? பயம் இல்லாமல் இருக்க வேண்டுமா? கவலை இல்லாமல் இருக்க வேண்டுமா? தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. ஆதல் தான் வேத வசனம் சொல்கிறது, அந்த பிள்ளை வளர்ந்தது தேவனுடைய கிருபையிலே தயவிலே விருத்தி அடைந்தது. தேவனுடைய கிருபையிலே வளர வேண்டியது அவசியமாக இருக்கிறது. மோசேக்கு கர்த்தருடைய பார்வையிலே கிருபை கிடைத்தது. Moses found favor in the sight of God. அதனால் நடந்தது என்ன? தேவனுடைய மகிமையை ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில வாசம் செய்கிறது தேவனை முகமுகமாக பார்க்கிற ஒரு பாக்கியம் அவருக்கு கிடைத்தது. தேவனுடைய மகிமை பார்க்கிற ஒரு பாக்கியம் கிடைத்தது. Moses found favor in the sight of God. He was able to see the glory of God. My dear brothers and sisters, அதுவரைக்கும் அற்பமாக ஏளனமாக மோசேயை ஜனங்கள் பார்த்தார்கள். குறைவுள்ள நபராக, திக்கு நாவுள்ளவனாக அவரை பார்த்தார்கள். Till that the world saw and spoke ill about Moses. He is a stammering lips person. He can't talk well. He can't speak well. He is an unworthy person. எகிப்து தேசத்தை விட்டு ஓடி போன மனுஷன் அல்லவா என்று பரிகாசமாக அற்பமாக பேசினார்கள். என்று கூட உங்களை அற்பமாக ஜனங்கள் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஏளனமாக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். மோசே கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெற்றுக் கொண்டபடினார் அவருடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது. அதுவரைக்கும் பார்க்காத பார்வோன் ஒரு வித்தியாசத்தை பார்த்தான், தேவனுடைய மகிமையை பார்த்தான். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு தேவன் அதே கிருபையை, தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றிருக்கிறார். மரியா கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெற்றாள். அதனால் நடந்த நன்மை என்ன? ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதி என்று பெயர் பெற்றார். அநேக ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதியாக எண்ணுகிற ஒரு தாயாக மாறினார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, அன்றைக்கு ஆண்டவர் மரியாளை தெரிந்து கொண்டார். ஸ்திரீகளுக்குள் பாக்கியவதியாக இருக்கு. மரியாள் சொன்னார்கள், இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பார்கள் என்று சந்தோஷத்தோடு மார்பு தூக்கி கொண்டு சொன்னார்கள், மகிழ்ச்சியோடு சொன்னார்கள். அன்றைக்கு மரியாள் தேவனுடைய பார்வையில் கிருபை பெற்றாள். ஒவ்வொரு நாளும் இந்த நேரம் வரும்பொழுது நிகழ்ச்சியை விடாமல் ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரி, இதுவரைக்கும் பார்க்காத ஒரு மாற்றங்களை, நன்மைகளை இனிமேல் தான் நீ பார்க்க போகிறாய். இது முதல் அந்த வசனம் சொல்லு, இது முதல் எல்லா சந்ததி என்னை பாக்கியவதி என்பார்கள். இதுவரைக்கும் ஜனங்கள் உன்னை எப்படி பார்த்தாங்கன்னு தெரியல, ஜனங்கள் உன்னை எப்படி அறிந்தார்கள் என்று தெரியல. இனி பாக்கியவதியாக, பாக்கியவனாக உலகம் உன்னை பார்க்க போகிறது. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, பக்தனாகிய தாவீது சொல்லுகிறார், தேவனுடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கிற்று. தேவனுடைய கிருபை, தேவனுடைய காருண்யம் ஒரு மனிதனை பெரியவனாக்கும். வாழ்க்கையை உயர்ந்திருக்க வேண்டுமா? ஜெயமுள்ள நபராக இருக்க வேண்டுமா? தேவனுடைய காருண்யம் நமக்கு தேவை. தேவனுடைய இரக்கம் நமக்கு தேவை. தேவனுடைய தயவு நமக்கு தேவை. தேவனுடைய கிருபை நமக்கு தேவை. தேவனுடைய கண்கள் நம்ம மேல் பட்டால் போதும். If you want to live a successful life, if you want to live a uplift life, a life of blessing, you need the favor of God. Mary found the favor in the sight of God. My dear brothers and sisters, Genesis chapter 39 verses 2 says, Joseph found a favor in the sight of God. Because of that, whatever he did, he prospered. யோசேப்பு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. ஆதல் நடந்தது என்ன? அவன் செய்ததெல்லாம் கர்த்தர் வாய்க்க செய்தார். இதுவரைக்கும் தோல்வி, இதுவரைக்கும் நஷ்டம், வாழ்க்கையே துன்பங்கள் என்று சொல்லி நடந்ததை முடிந்ததை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? நீ கேட்கிறது வேண்டது ஒண்ணுதான், ஆண்டவரே உம்முடைய கிருபை மட்டும் போதும், உம்முடைய கிருபை மாத்திரம் போதும் ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்புங்க என்று சொல்லி, உம்முடைய தெய்வீக கிருபை எனக்கு வேணும். I need your grace. ஆண்டவருடைய பார்வையை தயவு பெற்றால் போதும்.
ஆண்டவருடைய உள்ளம் மகிழ்ந்தால் போதும், உன் உள்ளம் உன் வாழ்க்கை சந்தோஷத்தால் நிரக்கும். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை தாவீது சொல்லுகிறான், ஆண்டவரே உம்முடைய காரியம் என்னை பெரியவனாக்கிற்று. Your grace has made me great. வாழ்க்கையில் தேவன் மேன்மையான காரியங்களை செய்ய வேண்டும். அன்பு மகன் சிமியோன், வாழ்க்கையில் நீ பல நல்லா படிச்சிருக்கீங்க, எத்தனையோ வேலைகளே போனாலும் அந்த வேலையில் நிலைச்சிருக்கவே முடியல. பிரீதா, நீயும் அப்படிதான் எண்ணிக்கொண்டிருக்கிறாய், எந்த வேலையிலும் நிலைத்து இருக்க முடியல. தோல்வியே என் வாழ்க்கை. ஒண்ணு எனக்கு பிடிக்கல, அந்த வேலையை விட்டுறேன், அல்லது அவர்கள் என்னை அனுப்பி விடுகிறார்கள், என்னால் கான்சென்ட்ரேஷனே பண்ண முடியல, எல்லாரும் என்னை குறைவாக பேசுகிறது போலதான் ஒன்று பின் ஒன்று என் வாழ்க்கையில் நடக்கிறது. நான் செய்த தவறா இல்ல யார் செய்த தவறில தெரியல, என் வாழ்க்கையில அவமானம் நிந்தையே என் வாழ்க்கை. என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரியே, உடம்பெல்லாம் வேதனைகள் சஞ்சனங்களோடு இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறார். நான் ஒருவருக்கும் எந்த குற்றத்தை நினைக்கவில்லை, ஒரு தவறு நான் செய்யல. I did not do any wrong to anyone. எல்லாரும் என்ன மட்டும் ஏன் பகைக்கிறாங்க, எல்லாரும் என்னை மாத்திரம் ஏன் ஒதுக்கி வைக்கிறார்கள், என் பாசத்தை அன்பை யாருமே புரிந்து கொள்வதில்லை. நீ அழகியோடு இருக்கிறாயா? கவலைப்படாதே. எந்த மோசே அற்பமாக எண்ணப்பட்டாரோ, எந்த தாவீதை எல்லாம் ஆடு மேய்க்கதான் ஆக்கின்னு சொல்லி அற்பமாக ஏளனமாக பேசினார்களோ, எந்த நாவுகள் உன்னை குறைவாக பேசினோம், அதே நாவுகள் தான் நீ கர்த்தர் உன்னை உயர்த்துகிறது நீ பார்க்க போகிறாய். Before the same people you've been humiliated, before the same people you've been dejected. Dear brother Pradeep, you've lost everything in your life. வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்த நிக்சன், அநேக காரியங்களை குறித்து நீ உடைந்திருக்கிறாய். சரீரத்தில் பலவிதமான பாடுகள், வெளி தோற்றத்தில் தான் நீ சிரித்துக் கொண்டிருக்கிறாய், எதையும் வெளியே சொல்ல முடியாதபடி மனதில் புதைத்து அழுகிற அழுகை யாருக்கும் தெரியாதுன்னு எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? குடும்பத்தின் காரியங்களை குறித்து, ஊழியத்தின் காரியங்களை குறித்து நீ படுகிற பாடுகள் வேதனை யாருக்கும் தெரியாது எண்ணிக்கொண்டிருக்கிறாயா? வெளியில் சிரித்துக் கொண்டு தனிவில நீ அழுகிற அழுகையை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர், உன்னை அழைத்த உண்மையுள்ள தேவன். மோசைக்கு எத்தனையோ தடைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வந்தது, யோசேப்புக்கு எத்தனை இடர்கள் வந்தது, தானியேலுக்கு எத்தனை நெருக்கங்கள் வந்தது. அதன் மத்தியில் கர்த்தருடைய கிருபை அவர்களோடு இருந்தபடினால் அவர்கள் தலை நிமிர்ந்து நடந்தார்கள். ஹல்லேலூயா. எந்த நபர்களுக்கு விரோதமாக எழுப்பினார்களோ, யாரெல்லாம் உன்னை தாழ்வாக ஏழ்வாக பேசினார்களோ, அதே மக்களுக்கு முன்பாக கர்த்தருடைய வாளாக்காமல் தலையாக்குவாய், நீ கீழாகாமல் மேலாவாய். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, தேவனுடைய காருண்யம் நம்மை பெரியவர்களாக உயர்த்தும். The Bible says, Hannah found the favor of God. அன்னாள் கர்த்தருடைய பார்வையில் கிருபை பெற்றாள். ஆதலால் ஒரு தீர்க்கதரிசிக்கு தாயாக அவள் மாறினாள். என் அருமை கர்த்தருடைய பிள்ளை, எசேக்கியாவுக்கு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. தேவன் 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்தார், சுகத்தை பெற்றுக்கொண்டார். தானியேலுக்கு கர்த்தருடைய பார்வையில் கிருபை கிடைத்தது. எந்த இடத்தில் எந்த நபருக்கு முன்பாக ஒரு அடிமையாக, ஒரு தாழ்ந்த நபராக எண்ணப்பட்டாரோ, அதே தானியேலை ஸ்தானாதிபதிகளுக்கு மேற்பட்டவராக கர்த்தர் உயர்த்தினார். அந்த ராஜா 120 பேர்களை நியமித்தார், 120 ஞானிகளை நியமித்தார் இந்த தேசத்தை ஆளுகை செய்ய. அவர்களுக்கு மேலாக 3 பேர்களை நியமித்தார். அந்த 3 பேர்கள் மேல் தானியேலை தேவன் நியமித்தார். கர்த்தரும் வாழ்க்கையை செய்ய நினைச்சத, கர்த்தரும் வாழ்க்கையை செய்ய நினைத்தது ஒருவன் தடை செய்ய மாட்டாது. மலைகள் விளைகலாம், பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை உன்னை விட்டு நிலை பெயரலாம் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். என் அருமை கர்த்தருடைய பிள்ளையே, ஆண்டவருடைய கண்கள் எல்லாம் உன்னை தான் பார்த்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு நீ எதை கேட்க போகிறாய்? நீ ஆண்டவர்கிட்ட எதை கேட்க போகிறாய்? தானியேலை போல ஆண்டவருடைய கிருபை வேண்டும் என்று சொல்லி 3 வேளையும் ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தார் அல்லவா?
எலிசா போல உம்முடைய கிருபா வரங்கள் எனக்கு வேண்டும் என்று சொல்லி எலிசா ஜெபம் செய்தார் அல்லவா? சாலமன் ஜோமன், ஆண்டவரே உம்முடைய ஞானம் எனக்கு வேண்டும், என்னுடைய ஞானம் இல்ல, உம்முடைய ஞானம், உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்டு பாருங்க. உம்முடைய கிருபை எனக்கு வேண்டும் என்று கேட்டு பாருங்க. நீ எதிர்பார்க்காத நன்மையை உன் கண்கள் காணும்படி ஆண்டவர் செய்வார். வாக்கு பண்ணினவர், அவர் வாக்கு மாறாதவர். கண்களை மூடி ஆண்டவர் நோக்கி பார்ப்போமா? இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனை சகோதரி, சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் வாக்கு மாறாதவர். ஆண்டவர், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற வானம் திறந்திருக்கிற நான் பார்க்கிறேன். wherever you are, பனி போல ஆண்டவருடைய பிரசனம் இறங்கி வருகிறது. பனி போன்ற ஆண்டவருடைய பிரசன கிருபை இறங்கி வருகிறது. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. God doesn't bother about the old things. ஆண்டவர் பழைய கிருபை கொடுக்கிறவர் அல்ல, ஒவ்வொரு நாளும் புது புது கிருபையை கொடுக்கிறார். அவர் புதிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். பழைய காரியங்களை நினைத்து அழுது கொண்டிருக்கிறாயா? பழைய ஏமாற்றங்கள், பழைய சம்பவங்களை எண்ணி கலங்கி கொண்டிருக்கிறாயா? அன்பு மகள் சமந்தா, நடந்ததை முடிந்ததை எண்ணி கலங்காதே. நீ எதிர்பார்க்காத திருப்பம், நீ எதிர்பார்க்காத மாறுதலை நன்மை உன் கண்கள் காணும்படி செய்வார். தேவன் ஒரு புதிய கிருபையினால், தேவன் ஒரு புதிய நன்மையினால் உன் உள்ளத்தை பூரிப்படைய செய்ய போகிறார். நீ பதறுகிற கலங்குகிற காரியங்கள் தொடர்ந்து நீடிப்பதில்லை. இதுவரைக்கும் பாராத ஒரு மாற்றத்தை, நன்மையை நீர் பார்ப்பாய். கர்த்தர் உன்னை வாளாக்காமல் தலையாக உயர்த்துவார். நீ கீழாமல் மேலாக உயர்த்துவார். நீ வாழ்க்கையில் எதை எதை இழந்திருக்கிறாய், இழந்ததை ஆண்டவர் கொடுப்பார். மரியாள் யாவருக்கும் முன்பாக அறியப்படாத அற்பமாக எண்ணப்பட்டார். மோசே ஒரு அற்ப நபராக எண்ணப்பட்டார். நோவாவை எல்லாரும் பரிகாசம் பண்ணினார்கள். ஆனா அந்த நபர் தான் ஒரு புதிய சந்ததி உருவாக்குறதுக்கு காரணராக மாறினார். அநேகருக்கு ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்றாக ஆண்டவர் மாற்றினார். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்ட அன்பு சகோதரன் ஜோசப், கர்த்தருடைய மகிமை இறங்கி வருகிறது. ஜெகதேஷ், வாழ்க்கையில அநேக காரியங்கள் கைக்கு எட்டுனது வாய்க்கட்டொலி சொல்லி அநேக காரியங்களை குறித்து நீ கலங்கிக் கொண்டிருக்கிறாய். அநேக காரியங்களை முடிந்து போனது எண்ணி பதறி கொண்டிருக்கிறாய். இதுவரைக்கும் பார்க்காத திருப்பங்களை, நன்மைகளை இனிமேல நீ பார்க்க போகிறாய். தேவன் உண்மையில் வைத்த அன்பு, தேவன் உண்மையில் வைத்த இரக்கம், தயவு மாறாதவைகளாயிருக்கு. சூழ்நிலைகள் மாறலாம், மனிதர்கள் மாறலாம், வாக்கு கொடுத்த தேவன் அவர் மாறாதவர். அவர் பெரிய காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். நம்பிக்கையோடு இருங்க, எதிர்பார்ப்போடு இருங்க. தேவன் மேன்மையான காரியங்கள் செய்வார். God bless you.